அன்பு நேயர்களே, சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக விருச்சிக ராசின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் அத்தாசமசி நடந்துட்டுருக்கு. இதனால் வரைக்கும் அந்த சனியோடு தான் சுக்கிர பகவான் இருந்தார். இப்போது விலகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறார். அப்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக நல்லது செய்வார். ஏனென்றால் அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவராக இருக்கிறார். அடுத்ததாக அவர் 7ஆம் இடத்துக்கும் உரியவராக ஆகிறார். அப்போ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எண்ணிய எண்ணம் போல் அவங்க மனசில் விரும்பியிருப்பாங்க. அந்த எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். அது காதலாக இருக்கலாம், அது திருமணத்தில் முடியும். இல்லைன்னா விரும்பிய மணமகன் வந்து சேருவார் பெண்ணுக்கு. அதே மாதிரி ஆணுக்கும் விரும்பிய மணமகள் வந்து சேருவாங்க. காதல் புரிந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க. அது இல்லாமல் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய பயணங்கள் கிடைக்கும். உத்தியோகம் வந்து மாற்றம் கிடைக்கும். ஏனென்றால் அந்த உத்தியோகத்தில் உண்டான 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போது அந்த உத்தியோக மாற்றம் இது நாள் வரைக்கும் கிடைச்ச சம்பளத்தோடு அதிகமாக கிடைக்கும். எப்பனும் இடம் மாற்றத்தினால அந்த உத்தியோகம் கிடைக்கும். ஏனென்றால் 5ஆம் இடம்ன்றது பயணஸ்தானம்னு கூட சொல்லப்படுது. அப்போது இடம் மாற்றத்தினால உத்தியோகம் கிடைத்து அதன் மூலியமாக சம்பளமும் கூடி கிடைக்கும். உங்களுடைய புகழ், மரியாதை, அந்த திறமை எல்லாமே வெளிப்படும். இது இல்லாமல் நிறைய புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். நீங்கள் அமாவாசை தினங்களில் செய்யலாம். விசேஷமான தை அமாவாசை இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது இல்லையா, அந்த மாதிரி அதில் கலந்துக்கலாம். இந்த சுக்க பயிற்சிக்கு அப்புறமே தை அமாவாசை வருது, அதில் கூட கலந்துக்கலாம். அதில் கலந்து பண்ணால் ரொம்ப விசேஷம். முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் இந்த குழப்பங்கள், பயங்கள் எல்லாமே விலகிடும். தைரியமாக இருப்பீங்க. சுக்க பயிற்சிக்கு அப்புறம் தைரியமாக இருப்பீங்க. துணிஞ்சு செய்வீங்க. 11ஆம் பார்க்கனால அதில் லாபங்களாக கிடைக்க போகுது. உங்களுடைய மூத்தோர்கள், அண்ணன் அக்கா முறைகள், அது இல்லாமல் பெரியவர்கள், உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வெல்விஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாமே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. நிறைய லாபங்களை அனுபவிக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் உங்கள் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ராகுடன் சம்மந்தப்பட்டிருக்கனால நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் தகாத உறவு, தகாத நட்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கவனமாக ஆராய்ந்து பார்த்து அப்போ தான் பழகணும். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனிமையில் பயணம் கூடாது. தனிமையாக பயணம் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பெண்ணோடையும் பெண் அந்த ஆணோடையும் போகலாம். எல்லாம் எப்படி கூட ஒருத்தர் இருக்கணும் துணைக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். பயணங்கள் மூலிமா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறங்கள் பார்க்கும்போது உங்கள் விருச்சிக ராசிக்கார் பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி செவ்வாய் அவர் வந்து முருகுடைய அம்சமாக விளங்குகிறார். சுக்கிரன் வந்து லக்ஷ்மி, வள்ளி இது மாதிரி சம்மந்தப்பட்ட விசேஷமாக சுக்கிரன் அம்சம் சொல்லப்படுது. அப்போது முருகப்பெருமானோட சேர்ந்த வள்ளி தேவனோட விளங்கக்கூடிய முருகர் இதெல்லாம் வழங்கி வழிபடலாம். மலை மேலுள்ள முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வருது ரொம்ப விசேஷம். வள்ளி தேவனுடைய முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் துர்க்கையம்மனையும் வழிபட்டு வரலாம். துர்க்கையம்மனையும் வழிபட்டு வரலாம். காளியம்மனை பெரும்பாலும் நீங்கள் வழிபடுவது நல்லது. அப்போது தீய சக்தியில் விளக்கிறதுக்கு அந்த காளியை தவிர வேறு அந்த தெய்வம் சொல்லப்படலை. அப்போது காளியம்மனை நீங்கள் வழிபட்டு வந்தால் எல்லா விதமான ஏற்றமும் உங்களுக்கு உண்டாகும் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணலாம். விபத்தில் அடிபட்டவங்களுக்கு பண்ணலாம். நீண்ட நாள் நோய் தீராமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சு விட்டால் வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. எப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பெரும்பாலும் நன்மை தான் செய்ய போகுது. தீமை பலனை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.